வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில ஜனவரி 24 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்துட்டு சந்திரா கிட்ட கேக்குறாங்க, சரி இப்போ உங்களோட முடிவு என்ன? இன்னும் இந்த வீட்டுக்குள்ளதான் இருந்து எல்லாருக்கும் பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருக்க போறீங்களா, இல்ல இந்த வீட்டை விட்டு போக போறீங்களா அப்படின்னு சொல்ல, அதுக்கு சந்திரா சொல்றாங்க, இங்க பாரு, என்ன தயவு செஞ்சு விட்டுரு, நான் என் புருஷன் கூட சேர்ந்து வாழ்றேன் அப்படின்னு சொன்னதும் அப்ப ஹீரோ சொல்றாரு, இப்பதான் சரியான முடிவு எடுத்திருக்கீங்க அப்படின்னு. அதுக்கு வில்லி மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, டேய் என் கட்டை மட்டும் அவுத்து விடுறா, நான் கண்டிப்பா வந்துட்டு நான் என் வீட்டுக்கு போக மாட்டேன், என் அக்கா கறிய பழி வாங்கிட்டு தாண்டா நான் இந்த வீட்டை விட்டு போவேன் அப்படின்னு சந்திரா வந்துட்டு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் மயில சொல்றாரு, இங்க பாருங்க சின்னத்தை, நீங்க என்ன மனசுக்குள்ள நினைக்கிறீங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. இப்போதைக்கு ரிலீஸ் பண்ணட்டும், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா கண்டிப்பா இந்த வாட்டி நீங்க நினைக்கிறது நடக்க போறது கிடையாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னதும் வில்லி வந்துட்டு முறைக்கிறாங்க. அப்ப மயிலு சொல்றாரு, என்ன மயிலு மாப்பிள்ள சொன்ன மாதிரி அதான் யோசிக்கிறீங்களா? அதுக்கு வில்லி சொல்றாங்க, இல்ல இல்ல, நான் என் புருஷன் கூட நான் வாழ்றேன், நான் அக்கா காரிக்கிட்ட போய் சொல்லிட்டு என் புருஷன் கூட சேர்ந்து வாழ்றேன் அப்படின்னு சொன்னதும் ஹீரோ சொல்றாரு, சரியான முடிவு எடுத்திருக்கீங்க, சரி வாங்க இப்ப வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னதும் வில்லியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்கு கிளம்புறாங்க. நேரா வீட்டுக்கு வந்ததும் ஈஸ்வரி நேரா சந்திராவை பார்த்ததும் ஓடி வந்து அவங்க தங்கச்சிய கட்டி பிடிக்கிறாங்க. சந்திரா, உன்னை அப்படி அனுப்புனதுக்கு எனக்கு மனசே இல்ல தெரியுமா, ஆனா எப்படியாவது உனக்கு நல்லது நடக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் நான் அப்படி ஒரு முடிவெடுத்தேன், என்னை மன்னிச்சிரு சந்திரா அப்படின்னு சொல்ல, சந்திரா சொல்றாங்க, விடுக்கா அப்படின்னு சொன்னதும் ஈஸ்வரி சொல்றாங்க, ஏண்டி என் மேல கோவமா? அப்ப சந்திரா சொல்றாங்க, ஆமாக்கா, உன் தங்கச்சிக்கு எதுவுமே இல்லைன்னு சொன்னேன், ஆனா நீ நம்பவே இல்லை, என்ன பாட்டுக்கு நீ தனியா கோவில்ல கொண்டு போய் கட்டி போட சொல்லிட்ட, கோவில்ல எந்த அளவுக்கு எனக்கு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, என்ன மன்னிச்சிரு சந்திரா, உன்னை அப்படி ஒரு நிலைமைக்கு ஆளாக்கிட்டேன், என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்ல, சந்திரா சொல்றாங்க, சரி விடுக்கா, ஏதோ நடந்தது நடந்ததாவே இருக்கட்டும், நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. இத பார்த்துட்டு ஈஸ்வரி கேக்குறாங்க, எங்கடி போற? அப்ப சந்திரா சொல்றாங்க, ஒண்ணு இல்லக்கா அப்படின்னு சொல்லிட்டு நேரா ரூமுக்குள்ள போயிட்டு அவங்க திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ, ரேவதி, மயிலு எல்லாரும் பேசிக்கிறாங்க. ரேவதி சொல்றாங்க, என்னாச்சு, சித்தி வந்ததுல இருந்தே ரொம்ப சோகமா இருக்காங்களே, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு. அப்ப மயில சொல்றாரு, சித்தி இந்த வீட்டை விட்டு போறதுக்கு சின்னத்தை ஒத்துக்கிட்டாங்க, அவங்க அவங்க ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து வாழ்றதா ஒத்துக்கிட்டாங்க. இதை கேட்டதும் ரேவதி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ரேவதி சொல்றாங்க, அப்பாடா, சித்தி உடனே ஒத்துப்பாங்க அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, எப்படியோ சித்தி அவங்க புருஷன் கூட சேர்ந்து வாழ்றேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்களே. அப்ப மயிலு சொல்றாரு, இங்க பாரு ரேவதி, சாதாரணமா நினைக்காத, அவங்க தனித்தனியா இருந்தப்பவே நிறைய வேலைகள் பார்த்தாங்க, இப்போ மறுபடியும் அந்த மாதிரி ஏதாவது பாக்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு, அவங்க ஒண்ணு சேர்ந்துட்டா. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, எது எப்படியோ சித்தி இந்த வீட்டுல இருந்ததுனால இந்த வீட்டுல என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்தாங்க, ஆனா இப்ப சித்தி தான் அங்க போறேன்னு சொல்லிட்டாங்கல்ல, இதுக்கப்புறம் நமக்கு எந்த வித ப்ராப்ளமும் இல்ல அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம வில்லி இருக்காங்கல்ல, அவங்க ரூமுக்கு போயிட்டு திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ரோஹிணி வந்துட்டு பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு நேரா மயிலு கிட்ட வந்துட்டு, என்னங்க சித்தி அவங்களோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, சோ கண்டிப்பா அவங்க புருஷன் கூட சேர்ந்து வாழ்றேன் அப்படின்னு ஒத்துக்கதான் போறாங்க, அம்மா கிட்ட வந்து சொல்ல போறாங்க, பட் அம்மா வந்துட்டு இதை எப்படி எடுத்துக்க போறாங்கன்னு தெரியல, அம்மாவை நினைச்சாதான் கவலையா இருக்கு அப்படின்னு. அதுக்கு மயில சொல்றாரு, இங்க பாருமா, எப்படியா இருந்தாலும் அத்தை ஒரு வகையில எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டு தானே ஆகணும், இப்படியே அவங்க இந்த வீட்டுல இருக்க முடியாதுல்ல, அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, அவங்க ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து வாழணும்ல, சோ கண்டிப்பா அவங்க இந்த முடிவு எடுத்துதான் ஆகணும் அப்படின்னு சொன்னதும் உடனே அவங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. அப்ப வில்லி என்ன பண்றாங்கன்னா, அவங்க திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிக்கிட்டு வெளியில வராங்க. சந்திரா வந்துட்டு சூட்கேஸ் பெட்டியோட வரதை பார்த்துட்டு வில்லி ஷாக் ஆகி, ஈஸ்வரி ஷாக் ஆகி சந்திரா கிட்ட, சந்திரா என்ன சந்திரா இது, எதுக்கு நீ இப்படி திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்க, என்னாச்சு அப்படின்னு சொல்ல, சந்திரா சொல்றாங்க, அக்கா நான் இந்த வீட்டை விட்டு போறேன். இதை கேட்டதும் ஈஸ்வரி ஷாக் ஆகுறாங்க, ஏண்டி சொல்ற, வீட்டை விட்டு போறியா,
எதுக்குடி இப்ப வீட்டை விட்டு போற? நான் உன்னை கொண்டு போய் கோவில்ல கட்டி போட்டதுக்கா? இங்க பாரு, உனக்கு வந்துட்டு ஏதாவது ஆகிருமோ அப்படின்னு நினைச்சு ரொம்ப பயந்துதான் உன்னை கொண்டு போய் நான் கோவில்ல கட்டி போட்டேன். உன் மேல பாசம் இல்லாமல்லாம் இல்ல. அதுக்காக இப்படி என்னை விட்டு பிரியறேன் அப்படின்னு சொல்றியா? என்னை விட்டு போகாதடி அப்படின்னு சொல்ல, அதுக்கு வில்லி சொல்றாங்க, இல்லக்கா நான் இந்த வீட்டை விட்டு போறேன்க்கா, என்னை விட்டுரு அப்படின்னு. அப்ப ஹீரோ நேரா சந்திராவை பார்க்க, அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு சந்திரா, என்னை மன்னிச்சிரு. நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்புதான். நான் அப்படி பண்ணிருக்கவே கூடாது. உன்னை கொண்டு போய் நான் அப்படி கோவில்ல கொண்டு போய் கட்டி போட சொன்னது ரொம்ப பெரிய தப்புடி. எனக்கு நல்லாவே புரியுது. என்னை தயவு செஞ்சு விட்டுட்டு போயிடாதடி. அம்மா போன பிறகு நீதான் எனக்கு ரொம்ப ஆதரவாவும் பாசமாவும் இருக்கிற. உன்னை கண்டிப்பா என்னால விட்டு கொடுக்க முடியாதுடி. நீ போகாதடி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சுறாங்க ஈஸ்வரி. ஆனா சந்திரா சொல்றாங்க, அக்கா நான் இந்த வீட்டை விட்டு போறேன் அப்படின்னு. அப்ப மயிலு சொல்றாரு, சின்னத்த வீட்டை விட்டு போறேன் போறேன் அப்படின்னு சொல்றீங்க, வீட்டை விட்டு எங்கத்த போக போறீங்க அப்படின்னு சொன்னதும் நம்ம சந்திரா சொல்றாங்க, நான் என் புருஷன் கூட சேர்ந்து வாழ போறேன். இதை கேட்டதும் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க ஈஸ்வரி. ஏய் என்னடி சொல்ற? அவன் கூட சேர்ந்து வாழ போறியா? இங்க பாரு, நான் விட மாட்டேன் அப்படின்னு. அதுக்கு சந்திரா சொல்றாங்க, இல்லக்கா நான் அவர் கூட தான் சேர்ந்து வாழ போறேன். தயவு செஞ்சு என்னை விட்டுருக்கா அப்படின்னு சொன்னதும் ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு ஈஸ்வரிக்கு. ஈஸ்வரி நேரா அவங்க தங்கச்சிய பார்த்து, இங்க பாரு, இது எல்லாத்துக்கும் காரணம் யாரு? அந்த சிவனாண்டி முத்துவும் தானே? அவனுங்க 2 பேரும் உன்னை மிரட்டி இப்படி சொல்ல சொன்னானுங்களா? இப்பவே சொல்லு, அவனுங்களை ஒரு வழி பண்ணிடுறேன் அப்படின்னு. அதுக்கு சந்திரா சொல்றாங்க, இல்லக்கா அவங்கெல்லாம் எதுவும் என்ன சொல்லல. இது என்னோட முடிவு. நான் இந்த வீட்ல இருக்கல. எனக்கு இந்த வீட்ல இருக்கிறதுக்கு விருப்பமும் இல்ல. நான் போறேன்க்கா, என்னை விடு அப்படின்னு சொன்னதும் மயிலு நேரா அவங்க அத்தைய பார்த்து, அத்தை அவங்கதான் வந்துட்டு அவங்க புருஷன் கூட சேர்ந்து வாழ போறேன் அப்படின்னு சொல்றாங்களே, அப்புறம் எதுக்கு தடுக்கிறீங்க? போனா போகட்டும் விடுங்கத்த அப்படின்னு சொன்னதும் ஈஸ்வரி சொல்றாங்க, இல்ல நான் என் தங்கச்சிய கண்டிப்பா விட மாட்டேன். என் தங்கச்சி எனக்கு ரொம்ப முக்கியம். அவளை கண்டிப்பா நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல, அப்ப ஹீரோ நேரா அவங்க அத்தைய பார்த்து, இங்க பாருங்கத்த, நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. குடும்பம் குழந்தை குட்டியோட நீங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க. ஆனா உங்க தங்கச்சி யாருமே இல்லாம இருக்காங்க. அவங்களோட எதிர்காலத்தை பத்தி யோசிச்சு பாத்தீங்களா? இங்க பாருங்க, அவங்கள அனுப்பி வைங்க அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி நேரா சந்திரா பார்த்து, இங்க பாரு சந்திரா, இவங்கள யாராவது உன்னை மிரட்டி அப்படி போக சொன்னாங்களா? சந்திரா சொல்றாங்க, இல்லக்கா அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. நான் என் புருஷன் கூட வாழ போறேன், என்னை மன்னிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியோட கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்க, ஈஸ்வரிக்கு என்ன பண்றதுன்னே புரியல. அப்ப சந்திரா அவங்க பெட்டியெல்லாம் எடுத்துக்கிட்டு நேரா வெளியில போகும்பொழுது ஹீரோவை பார்த்து முறைச்சுக்கிட்டே போறாங்க. அப்ப ஹீரோ நேரா சந்திராவை பார்த்து, போயிட்டு வா அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைக்கிறாரு. சந்திரா அந்த இடத்துல இருந்து நேரா கார் எடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. ஈஸ்வரிக்கு ரொம்ப அதிர்ச்சியா போயிட்டு சேர்ல உட்காடுறாங்க. ரேவதி ரோகிணி எல்லாருமே ஈஸ்வரி கிட்ட வந்துட்டு, அம்மா ஏமா இப்படி உடஞ்சு போய் உட்காடுறீங்க? இங்க பாருங்க, சித்தி வந்துட்டு அவங்க ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து வாழட்டுமா? இப்போ நானு ரேவதி நீங்க எல்லாருமே சேர்ந்து ஹாப்பியா இருக்கோம். ஆனா சித்தி மட்டும் அவங்க ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து வாழாம எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள நம்ம இப்படி கஷ்டப்படுத்த கூடாதுமா. அவங்களுக்குன்னு ஒரு எதிர்காலம் இருக்குதுமா அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இல்ல அவ எப்பவுமே எனக்காக இருப்பா. அம்மாவுக்கு அப்புறம் எப்பவுமே என் கூடவே இருப்பா அப்படின்னு நினைச்சேன். அவ திடீர்னு என்னை விட்டு இவ்வளவு தூரம் போவா அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்ல, அதுக்கு ரேவதி சொல்றாங்க, அம்மா எல்லாமே கொஞ்ச நாள் தாம்மா. அதுக்கப்புறம் நீங்க சித்திய பத்தி மறந்தே போயிருவீங்க. நீங்க கவலைப்படாதீங்கம்மா அப்படின்னு சொல்ல, ஈஸ்வரி சொல்றாங்க, நான் போய் ஒரு நிமிஷம் நான் தனியா இருந்துட்டு வரேன் அப்படின்ட்டு நேரா அவங்க அம்மாவோட போட்டோ கிட்ட போறாங்க. அங்க போயிட்டு, அம்மா அப்ப இத்தனை வருஷமா நான் இப்படி முடிவு பண்ணது ரொம்ப தப்பா? நான் மட்டும் பொண்ணுங்களோடையும் புருஷனோடையும் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். ஆனா என் தங்கச்சிய இத்தனை நாளும் அப்படி வாழ விடாம தடுத்துட்டேன். இப்பதாம்மா புரியுது என் மேல எவ்வளவு தப்பு இருக்கு அப்படின்னு. என்னை மன்னிச்சிருங்கம்மா. சந்திரா அவ புருஷன் கூட சேர்ந்து சந்தோஷமா வாழட்டும் அப்படின்னு நானும் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு ஈஸ்வரி அவங்க அம்மா கிட்ட சாமி கும்பிட்டுட்டு வெளியில வராங்க. அவங்க வெளியில வந்ததும்
அவங்களுக்கு ரொம்ப கவலையா இருக்கு. இவ்வளவு நாளும் சந்திரா இந்த இடத்துல சுத்தி திரிஞ்சுக்கிட்டு இருந்தா, இப்போ அவ அவ புருஷன் கூட வாழணும் அப்படின்னு போயிட்டா அப்படின்னு அவங்களுக்கும் ரொம்ப கவலையா இருக்கு. அப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, நேரா அவங்க அத்தை கிட்ட வந்துட்டு, இங்க பாருங்க, உங்க தங்கச்சியை நினைச்சு நீங்க கவலைப்பட வேண்டாம். அவங்க அவங்க ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து நல்லபடியா வாழ்வாங்க. காளியம்மாளும் சிவனாண்டியும் சேர்ந்து ஒரு நாள் உங்க தங்கச்சியை கூட்டிட்டு போயிட்டு பொங்கல் வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. சோ அப்பவே உங்க தங்கச்சியோட மனசுல மாற்றம் வந்துருச்சு. அவங்க ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு. அந்த மாற்றத்துக்கான விளைவுதான் இது. சோ நீங்க தயவு செஞ்சு கவலைப்படாதீங்க. உங்க தங்கச்சிக்கு அவங்க எந்த வகையிலயுமே பிரச்சனை கொடுக்க மாட்டாங்க. கண்டிப்பா அவங்க நல்லபடியா பார்த்துப்பாங்க உங்க தங்கச்சிய. சோ நீங்க சந்தோஷமா இருங்கத்த அப்படின்னு சொல்ல ஈஸ்வரிக்கு ரொம்ப கவலையா இருக்கு. என் தங்கச்சி அப்படி ஒரு முடிவெடுப்பா அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்ட்டு ரொம்ப ஒரி பண்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு நேரா அவங்க சந்திரா இருக்காங்கல்ல அவங்கள பாக்குறதுக்காக அங்க இருந்து வராரு. சந்திரா நேரா ஹீரோவை பார்த்ததும், டேய் நீ நினைச்ச மாதிரியே என்னை வீட்டை விட்டு விரட்டிட்டியல்ல. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, உங்களுக்கு நான் ஆரம்பத்துல இருந்தே சொன்னேன், ஆனா நீங்க தான் கேட்கவே இல்லை. உங்க ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து வாழுங்க, இதெல்லாம் எதுவுமே நிரந்தரம் கிடையாது அப்படின்னு உங்ககிட்ட பல வகையில நான் எடுத்து சொன்னேன். ஆனா நீங்க கொஞ்சம் கூட கேட்கவே இல்லை. இப்போ ஏன் மேல தப்பு அப்படின்னு சொல்றீங்களா? இது கேட்டதும் வில்லி சொல்றாங்க, இங்க பாரு, நான் கண்டிப்பா உன்னை சும்மா விட மாட்டேன். என் புருஷன் கிட்ட சொல்லி உன்னை காலி பண்ணாம விட மாட்டேன். அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, இப்படியே நினைச்சுக்கிட்டே உங்க எதிர்காலத்தை தயவு செஞ்சு தொலைச்சிடாதீங்க. நீங்க உங்க ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து இப்ப இருக்கிற நேரத்தை சந்தோஷமா வாழ்றதுக்கான வழிய பாருங்க. அதை விட்டுட்டு இப்படி பழி வாங்கணும் அப்படி இப்படின்னு நினைச்சு உங்களுடைய எதிர்காலத்தை நீங்க தொலைச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லதும், அதுக்கு வில்லி சொல்றாங்க, இங்க பாரு, என்னுடைய எதிர்காலமே என் அக்காக்காரிய பழி வாங்குறதுலதான் இருந்துச்சு. ஆனா அதை நடக்க விடாம நீ வந்துட்டு என்னை வீட்டை விட்டு அனுப்பிட்டியல்ல, உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, அதை விட்டுட்டு வேற வேலை இருந்தா போய் பாருங்க. உங்க ஹஸ்பண்ட் அப்புறம் உங்க அத்தை காளியம்மா எல்லாருமே உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க, போங்க அப்படின்னு சொன்னதும் வில்லி முறைச்சுக்கிட்டே அந்த இடத்துல இருந்து நேரா அவங்க ஹஸ்பண்டோட வீட்டுக்கு போறாங்க. அப்போ சந்திரா வந்து பெட்டியோட வரத பார்த்துட்டு நம்ம வில்லன் நேரா காளியம்மா கிட்ட, என்னாச்சுன்னு தெரியல, சந்திரா பெட்டியோட வந்துகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல காளியம்மா கேக்குறாங்க, என்னாச்சுடா அவனே அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, அதான் எனக்கும் தெரியல, சந்திரா வா சந்திரா, என்னாச்சு அப்படின்னு சொல்ல. அப்ப சந்திரா சொல்றாங்க, என்னங்க, நான் இந்த வீட்டை விட்டு வெளியில வந்துட்டேன். இது கேட்டதும் அவரு ஷாக் ஆகுறாரு. என்ன சொல்ற, வீட்டை விட்டு வெளியில வந்துட்டியா? எதுக்கு வீட்டை விட்டு வெளியில வந்த, என்னாச்சு அப்படின்னு சொல்ல. அதுக்கு சந்திரா சொல்றாங்க, இங்க பாருங்க, அந்த வீட்டுக்குள்ள என்னால இருக்கவே முடியல. அவனும் அந்த பெரிய மாப்பிள்ளையும் சேர்ந்துக்கிட்டு என்ன ஒரு வழி பண்ணிட்டானுங்க. கோவில்ல கொண்டு போய் எனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு கட்டி போட்டு என்ன ரொம்பவே அவமானப்படுத்திட்டானுங்க. நான் போமாட்டேன் அப்படின்னு சொன்னதும் அவரு சொல்றாரு, இங்க பாரு, நீ அந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் தான் உன்னால பல விஷயங்களை நாங்க தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம். நீ அந்த வீட்டுக்குள்ள இல்ல அப்படின்னா எப்படி அந்த வீட்டுக்குள்ள என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கறது எப்படி தெரிஞ்சுக்கிறது? அப்ப சந்திரா சொல்றாங்க, அதுக்காக என்ன நீங்க வந்துட்டு இந்த வீட்டை விட்டு மறுபடியும் அங்க அனுப்ப போறீங்களா? நான் கண்டிப்பா போக மாட்டேன் அப்படின்னு சொன்னதும் அப்ப அவரு சொல்றாரு, சரி விடு, இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.